ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் வந்து 61 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், லேசி டேசி ஸ்டிச்சில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காக பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபிங்கர் அளவுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப மெல்லீஸாக இருக்குது ஜர்தோசி எடுத்திருக்கேன். நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப தின்னாக இருக்கணும் இந்த இடத்துல இருக்க நீடில், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா. அதுக்கு ஒரே ஈக்குவல் ஷேப்பில் இருக்க மாதிரி ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஈக்குவல், இப்போ 1 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு ஜர்தோசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா ஜர்தோசியுமே அதே சைஸில் இருக்க மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எடுத்துகிட்டு உங்களுடைய த்ரெட்ஸில் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி பொறுமையாக கொண்டு வரணும், சரிங்களா. இப்படி நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுதா. ஸோ இது மாதிரி பொறுமையாக கொண்டு வந்து நம்ம எங்கனக்கிட்ட எடுத்தோமோ அதே இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த இப்படி உங்கள் ஹேண்டில் நல்லா பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நூலை பொறுமையாக இழுக்கணும் கீழே. இப்படி பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இதை இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்கள். நீடியில் வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பஞ்ச் பண்ணிக்கிறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு ஜர்தோசி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஜர்தோசி எல்லாமே ஈவன் ஷேப்ஸில் கட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து ரிங் நாட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ லேசி டைசி ஸ்டிச்சு 3 டைப்ஸில் இருக்குது. அதனால் அதை வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் அதை. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்கள் தம் ஃபிங்கரால் உங்கள் கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கட்டை விரல் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நீடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நீடில் இப்படி பொறுமையாக கீழே இழுங்க. ஸோ எங்கேயும் சிக்கு விழாமல் மாட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இப்படி பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ நமக்கு நீடிலும் ரொம்ப லேசான நீடில் தான். ஸோ ஜர்தோசியும் டக்குன்னு கட் ஆகிரும். அதனால பொறுமையாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இப்போ இதிலே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு இதே மாதிரி த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ வெளியே எடுத்துட்டு அதே மாதிரி தான் ஒரு ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரே ஒரு ஜர்தோசி பீஸ் எடுத்துகிட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுத்த இடத்துல இன்செர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இன்செர்ட் பண்ணோம்னா, ஸோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி உங்களுடைய விரலில் பிடிச்சிக்கிட்டு இப்படி பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடணும், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். ஸோ பொறுமையாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ் நம்ம எடுத்துருக்க முடியாது, சிக்காயிரும். ஸோ நான் இதுக்கு எடுத்துருக்க த்ரெட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ மிஷின் த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸாக போட்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ இது மாதிரி இப்படி இழுத்தரணும். ஸோ இது மாதிரி இழுத்தோம்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஸோ நான் சிக்கு விழுந்துச்சு, நான் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு தான் சிக்கு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இப்போ எடுத்துக்கிறோமா, எடுத்துட்டு ஜர்தோசி வந்து இப்படி நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி உங்களுடைய நீடிலில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக இப்படி பண்ணுங்கள். இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுக்கிற மாதிரியே எடுத்துட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரால் பிடிச்சிக்குங்க. ஸோ எடுத்த இடத்துல இன்செர்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் நாட்டு. கொஞ்சம் தூரமாக தள்ளி பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா இங்கே ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துருக்கிறது, லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அதே மாதிரி தான் அடுத்து இந்த இது எடுத்துக்கிறோங்கன்னு எனக்கு கரெக்டாக அந்த கோட்டு மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அடுத்த ஒரு பீஸ் ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்த ஒரு பீஸ் ஜர்தோசி இதே மாதிரி நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே நீங்கள் வந்து சமிக்கி வச்சும் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து லேசி டைசி ஸ்டிச் இதில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்த இடத்துல இன்செர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நீடில் கீழே இருக்கு இல்லையா, ஸோ இதை இப்படி கையில் நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி இப்படி பொறுமையாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி பொறுமையாக அந்த கீழே இருக்க த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். ஸோ அகைன் ஒரே தடவை ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. 2 மந்த் இருக்கும், 2 மந்த்துமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஜர்தோசியில் இந்த ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம
த்ரெட்டில் கொடுக்குறத விட. ஸோ இது மாதிரி ஒரு பீஸ் ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ இந்த நீடிலால் இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு எந்த இடத்துல நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வேணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு த்ரெட்டை பொறுமையாக கீழே புல் பண்ணுங்கள். இப்படி பொறுமையாக புல் பண்ணிங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு கிடச்சிரும். தெரியுதா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா September 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.